கன்னியாகுமரியில் முதலீடு பணத்திற்கு அதிக வட்டி தருவதாக கூறி 30 கோடி ரூபாய் மோசடி செய்த தந்தை மகனை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நட்டாலம் பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தர்ராஜன். இவர் தன் 3 மகன்களுடன் சேர்ந்து தான்சானியா நாட்டிலிருந்து முந்திரியை இறக்குமதி செய்து வியாபாரம் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணத்தால் மகன்களுடன் சேர்ந்து நிறுவனம் ஒன்றை தொடங்கி சுந்தர்ராஜன் முதலீடு பணத்திற்கு அதிக வட்டி தருவதாக கூறி மக்களிடம் பணம் வசூல் செய்திருக்கிறார். இதில் 400க்கும் மேற்பட்டோரிடமிருந்து சுமார் 30 கோடி ரூபாய் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தன் மகன்களுடன் சேர்ந்து பண மோசடி செய்து சுந்தர்ராஜன் தலைமறைவானதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தீவிர விசாரணை நடத்தி வந்த போலீசார் தலைமறைவாக இருந்த சுந்தர்ராஜன், அவரின் மகன் அருணிஸ் ராஜன் மற்றும் நிறுவன மேலாளர் அனிஷ் ஆகியோரை கைது செய்துள்ளனர். மூவரிடமும் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் தலைமறைவாக இருக்கும் சுந்தர்ராஜன் மகன்கள் இருவரை போலீசார் தொடர்ந்து தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.